ஒரு நாள் பொழுது வந்து மார்னிங் வந்து 5 o'clockலேருந்து ஈவினிங் நைட்டு 10 o'clock வரைக்கும் எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த பொழுது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிடுது. அதே மாதிரி தான் இப்போ தான் நியூ இயர் வந்தது மாதிரி இருந்து இன்றைக்கி வந்து 8ஆம் தேதி வந்தாச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நாட்களும் வந்து போகுது. அதே நேரமும் மணியும் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுது. ஒரு நாள் வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னர் எல்லாம் செய்து முடியும் போது வீட்டு வேலை, வீடு பெருக்கி, அதே நேரத்தில் பசங்களுடைய துணி வாஷ் பண்ணி அவங்களுடைய துணி எல்லாம் மடித்து வீடை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பொழுது வந்து எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆயிரும். அது இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து பச்சைப்பயிறு தோசை தான் எடுத்துருக்கிறேன். இந்த பச்சைப்பயிறு தோசை செய்கிறதுக்கு நம்ம நைட்டே வந்து 200 கிராம் பச்சைப்பயிறு, 150 கிராம் பச்சரிசி, 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், இந்த 3 சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து காலையில் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம வந்து தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதோட நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி நம்ம அந்த இதில் தோசை சுட்டோம்னா தோசை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து உடனே வந்து நம்ம வந்து தோசையை சுட்டுடலாம். இதுக்கு வந்து புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் வந்து தேவையில்லை. உடனே நம்ம வந்து இந்த தோசையை வந்து சுட்டு சாப்பிடலாம். இப்போ கல் சூடானதுமே இந்த மாவு வந்து 1 ஸ்பூன் வந்து மாவு விட்டாலே போதும். நம்ம வந்து ஒரு கல் ஃபுல்லுமே வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். அது கூட 1 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து மேலே அப்ளை பண்ணோம்னா அந்த தோசை வந்து ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து இருக்கும். தோசைக்கல்லில் வந்து தோசை வந்து ரொம்பவே அழகாக வரும் நமக்கு. ஏன்னா சில தோசை மாவில் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா மாவு வந்து நமக்கு தோசை வந்து சரியாக வராது. இந்த பச்சைப்பயிரில் வந்து நம்ம தோசை பண்ணும்போது கல்லில் வந்து தோசை ரொம்பவே ஒட்டாமல் நல்லாவே வரும். இதுக்கு சைடிஷ்டாக இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி தான் எடுத்துருக்கிறேன். இந்த தக்காளி சட்னி ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி சட்னிக்கு 3 பெரிய வெங்காயத்தை மீடியமாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன். காரத்துக்கு 10 வரமிளகாயும் ஒரு 10 பல் பூண்டும் வந்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது வதக்கி எடுத்ததுக்கப்புறம் வந்து இது கூடவே வந்து ஒரு 5 தக்காளி வந்து நான் வந்து இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயத்தை மட்டும் நம்ம வந்து வதக்கினா போதும். வெங்காயமும் வரமிளகாய் பூண்டு இந்த 3 வதக்கினா போதும். தக்காளி வந்து பச்சையாகவே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து சேர்த்துட்டு தாளித்து வந்து இது கூட சேர்த்தாலே வந்து டேஸ்டியான தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிரும். இன்றைக்கி பசங்களுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வேர்க்கடலை தான் நம்ம வந்து ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துருக்குறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே வந்து கொஞ்சம் மல்லியிலையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பரும் வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இந்த வேர்க்கடலை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க தான் ரொம்ப லைக் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க. இவங்க 11 o'clock வந்து சாப்பிடும்போது பசங்க ரொம்ப லைக் பண்ணி வந்து இதை சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுடைய பசங்களுக்கு வந்து செய்து பாருங்கள். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து செய்து கொடுத்தீங்கன்னா பசங்களும் வந்து ரொம்ப லைக் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க. இது இன்றைக்கி பையனுக்கு வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து அடுத்தது வந்து என்னுடைய ஹஸ்பண்டும் பொண்ணும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பொண்ணுக்கும் வந்து ஸ்நாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருவேன். இப்போ வந்து பசங்க வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து பச்சைப்பயிறு தோசை பசங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு தான் இன்றைக்கி பச்சைப்பயிறு தோசை வந்து ஸ்கூலுக்கு வந்து போதும்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பச்சைப்பயிறு தோசையும் இந்த தக்காளி சட்னியும் வச்சு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து வேர்க்கடலையும் வச்சு கொடுத்து விட்டாச்சு. இனி வந்து நம்ம அடுத்தது வந்து மத்தியானம் லஞ்சுக்கு தான் வந்து நம்ம ரெடி பண்ணணும். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து என்ன ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா கருவாட்டு குழம்பு தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். கருவாட்டு குழம்பு வந்து எனக்கு இந்த கருவாடு வந்து நான் வந்து கொண்டு வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டிலே வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். பச்சை நெத்தலி மீன் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த காயை போட்டு எடுத்துகிட்டு வந்தது. அது இன்னும் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இன்றைக்கி அதை தான் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு.
இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து தேங்காய் வந்து எப்போவுமே துருவி தான் போடுவேன். தேங்காய் முறியிலேருந்து நமக்கு வெளியே வந்ததுனால இன்றைக்கி அந்த தேங்காவை கட் பண்ணி வந்து போட்டிருக்கிறேன். இது கூட வந்து 5 சின்ன வெங்காயமும், அது 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகமும், 2 ஸ்பூன் வந்து கடுகு கொஞ்சம் நம்ம வந்து இந்த மீன் குழம்புக்கு அதிகமாக சேர்த்துக்கணும். 5 பல் வந்து பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, இது அவ்வளவும் சேர்த்து நம்ம ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த கருவாடு கூட நம்ம வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். ஸ்பூனுன்னா சின்ன ஸ்பூனில் தான் நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து போடணும். நான் 3மே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு லெமன் சைஸில் வந்து லெமன் சைஸில் புளி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி இது கூடவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இனி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அரைச்சிக்கணும். தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா வந்து இப்போ வந்து மிக்ஸி ஜாரை வந்து வாஷ் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து தண்ணி நம்ம வந்து அதிகமாகவே வந்து சேர்ப்போம். தண்ணி அதிகமாகவும் சேர்ப்போம். ஆனால் நான் மேக்ஸிமம் வந்து நாங்கள் மீன் குழம்புக்கெல்லாம் வந்து ஆயிலே வந்து மேக்ஸிமம் இல்லை ஆயிலே மீன் குழம்புக்கு வந்து சேர்க்க மாட்டோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மீன் குழம்பு செய்யணும்னு நினச்சா அப்படின்னா தான் நாங்கள் வந்து ஆயில் சேர்த்து வந்து மீன் குழம்பு செய்கிறது. இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து செய்யும்போது இதுக்கு ஆயில் வந்து சேர்க்க மாட்டோம். இப்போ இது எல்லாமே வந்து ஏன்னா மிளகாத்தூள் இருக்குது, தனியாத்தூள் இருக்குது, எல்லாமே வந்து நம்ம போட்டதுனால கீழே வந்து கட்டி பிடிக்காமல் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கணும். கை வச்சு நம்ம வந்து கரைச்சி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நம்ம எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து தண்ணியாக நம்ம வந்து குழம்பு வேணும்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சுக்கலாம். குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியாக கிரேவியாக வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நாங்கள் வந்து கருவாட்டு குழம்பு வந்து கொஞ்சம் லிக்விடு கன்சிஸ்டன்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு லிக்விடு கன்சிஸ்டன்ஸாக தான் எடுக்கிறது, தண்ணி அதிகமாக வந்து சேர்க்குறது இதுக்கு. இது நம்ம வந்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதித்ததுக்கப்புறம் தான் இது கூட வந்து நம்ம என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம பார்த்து போடணும். ஏன்னா இப்போ வந்து கருவாட்லேயும் உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து நம்ம பார்த்து போடணும். இதுக்கு வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது கூடவே வந்து 5 பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டிருக்கிறேன் 2ஆ. இனி வந்து ஒரு 4 கத்தரிக்காய், சின்ன கத்தரிக்காய் தான், அதனால் 4 கத்தரிக்காயும் மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்குறேன். இது குழம்பு வந்து கொதித்ததுக்கப்புறம் தான் வந்து போடணும். அப்போ கொதித்ததுக்கப்புறம் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த காயினுடைய வந்து சத்தெல்லாம் உள்ளே இறங்கி வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து குழம்பு வந்து ஓரளவு வந்து ரெடி ஆகிடுச்சு, இதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ இது வந்து ஆயில் சேர்க்காததுனால மேலே ஆயில் எதுவுமே மிதக்காது. இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நம்ம மசாலாவுடைய கிரேவி வந்து கொஞ்சம் வந்து இந்த பக்கம் வரும்போது செட் ஆகிருக்கும். அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் குழம்பு செட் ஆகிடுச்சு அப்படின்னு. இறக்குறதுக்கும் நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். குழம்பு நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கருவாட்டு குழம்புக்கு இன்றைக்கி என்ன சைடிஷ் எடுத்திருக்கோம் அப்படின்னா எக்கு கிரேவி தான் எடுத்துருக்கிறேன். எக்கு கிரேவி வந்து செய்கிறதுக்கு வந்து என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து நான் 8 முட்டை எடுத்துருக்கிறேன். நாங்கள் 4 பேர், ஒரு ஆளுக்கு 2 முட்டை வச்சு 8 முட்டை எடுத்துருக்குறோம். இது கூடவே ஒரு அரைக்கட்டு வெங்காயத்தலை, அது கூடவே வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸு தக்காளி எடுத்துருக்குறோம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த வெங்காயத்தையும் வெங்காயத்தலையும் வந்து நல்லா வதக்கிக்கணும். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கும்போது சீக்கிரமாக வந்து வதங்கிடும். இனி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் வந்து நம்ம இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து வந்து வதங்கும்போது சீக்கிரமாக வந்து நமக்கு வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு தேவையான மசாலாவை வந்து சேர்க்கணும். இது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து வதங்கணும். இப்போ வந்து எல்லாம் வதங்கியாச்சு. இனி இதுக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம சேர்த்துடலாம். இது வந்து நமக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். அதனால்
1 ஸ்பூன் வந்து நம்ம காஷ்மீர் மிளகாத்தூளை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்பூன் வந்து ரொம்ப பெரிய ஸ்பூனாக இருக்கக்கூடாது, மீடியம் ஸ்பூனாக வந்து இருக்கலாம். 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து நம்ம சாதா மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா, ஏன்னா கருவாட்டு குழம்புக்கு வந்து காரம் வந்து இருக்கும், அதனால் இதில் நம்ம கொஞ்சம் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூளும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 1/4 ஸ்பூன் வந்து மிளகுத்தூளும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு 10 பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு இடிக்கல்ல வச்சு நம்ம வந்து கொஞ்சம் இடிச்சியை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இதில் போடும்போது அந்த பூண்டினுடைய வாசம் வந்து நமக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ இனி இதுக்கு நம்ம கிரேவி வரணும். கிரேவி வர்றதுக்காக வந்து இதுக்கு 1 கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் தண்ணி சேர்க்கும்போது இதுக்கு தேவையான கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். பூண்டு வந்து நம்ம சேர்த்தாச்சு. பூண்டு சேர்க்கும்போது ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த கிரேவி. இனி இதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம சிம்மில் போட்டு தான் நல்லா வந்து வதக்கிட்டு இருக்கோம். சிம்மில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வந்து போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே கொஞ்சம் நமக்கு அடிபிடிக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் போட்டு நம்ம வதக்கணும். இனி இதுக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணி வந்து சேர்த்தா போதும். கிரேவி வந்து நம்ம அதிகமாக ஏன்னா இதில் வெங்காயம் இதிலெல்லாம் நமக்கு தண்ணி சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து தண்ணி வந்து 1 கப் எடுத்தால் போதும். இது இனி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடணும் நம்ம. இது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா வெங்காயம் எல்லாம் வதங்குறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். வெங்காயம் தக்காளி வதங்குறத சிம்மில் போட்டு வதக்கணும் அப்படின்னா அதோடைய டேஸ்ட்டு வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தேவையான நம்ம எக்கு தான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்குறோம். எக்கை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 2ஆவே பாயில் பண்ணி எடுத்துகிட்டு 2ஆவே கீறி எடுத்துக்கலாம். எப்போவுமே எக்கு பாயில் பண்ணும்போது அதில் 1 ஸ்பூன் வந்து நம்ம சால்ட்டு சேர்த்து வந்து பாயில் பண்ணோம் அப்படின்னா எக்குனுடைய தோடு வந்து நமக்கு அந்த உடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். அது வந்து ஈஸியாகவே வந்து தோடு வந்து வந்துடும் நமக்கு. இனி இந்த எக்கை வந்து நம்ம வந்து கட் பண்ணி வந்து சின்னதாக வந்து போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.